ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை மத்திய சித்த மருத்துவம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வச்சுருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னமான பதவினா, முதல்ல சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. லெவல் 6ல் சேலரி கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. லெவல் 4ல் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு லோவர் டிவிஷனல் கிளர்க்கு கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி. லெவல் 2ல் சேலரி. லாஸ்ட்டாக இருக்க 2 பதவிக்கும் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 35,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டிருக்காங்க. 19,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. டைப்பிங்லாம் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாக எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்களும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், மற்ற இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 300 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது டிடி எடுக்கணும். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா சென்னை, அதுக்கு டிடி எடுத்து அந்த டிடி எடுத்ததுக்கான காப்பியை அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் வைப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், லோவர் டிவிஷன் கிளர்க்கு டைப்பிங்கான டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட டிடி காப்பி, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்குங்க. ஸோ இதில் பாருங்கள், கடைசி தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் தேதி 11/7/2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சோஷியல் ஒர்க்கருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு பேர் என்ன, ஃபாதர் நேம் என்ன கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண பொருளோ அந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த புட் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.